ஸோ வெல்கம் டு போதி பார்ட்னீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்றத பார்க்க போகிறோம். த செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் திங்ஸ் எல்லாம் செல்லால் ஆனது, நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் செல் இருக்காது. ஸோ அப்போது ஒரு ஆர்கானிசத்தினுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரும் சரிதான், அதனுடைய ஃபங்க்ஷனும் சரிதான், கட்டாயமாக எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு தான் வந்து அந்த ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீட்டில் இந்த சாப்டர்ஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் 3 to 4 கொஷின்ஸ் வரலாம். ஸோ மினிமம் 3 கொஷின்ஸ் வரும் எக்ஸாக்ட்லி நீட்டில். ஓகே, ஸோ 3 to 4 ஆர் ஈவன் 5 கொஷின்ஸ் கூட நீட்டில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீட்டு 2026க்கோ இல்லை நீங்கள் 2027க்கோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீட் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த சாப்டர்ஸ்லேருந்து வெயிட்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். டெஃபினட்டாக கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்டு சாப்டராக இதை படிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சாப்டர்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய சாப்டர்ஸ் கூட இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ இதனுடைய செல்லு தான், ஏன்னா பயாலஜினாலே என்ன அர்த்தம்? லிவிங் திங்ஸ் பற்றி படிக்கிறது. லிவிங் திங்ஸ் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. அப்போது செல்களை பற்றி ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ் வந்து படிக்கணும். செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல படிக்கணும். ஸோ இதில் யூனிசெல்லார், மல்டி செல்லார், ப்ரோகரியாட்ஸ், ஈகரியாட்ஸு, ப்ரோகரியாட்ஸோடைய செல்லுலார் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, யூகரியாட்ஸோடைய செல்லுலார் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நீட் ஆஸ்பெக்ட்ஸில் இல்லாமல் கூட ஜென்ரலாக ஒரு குழந்தை வந்து பயாலஜி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நீட் ஆஸ்பிரன்ஸ் இல்லை ஜென்ரலாக யாரோ ஒருத்தவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து பயாலஜியோடைய ஃபண்டமெண்டல் சாப்டர்ஸ்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் தான் பயாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது பயாலஜின்னு என்ன சொன்ன மறுபடியும் கேட்குறேன், லிவிங் திங்ஸ் பற்றி படிக்கிறது. அப்போ லிவிங் திங்ஸ் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. அப்போ செல்லை வந்து பற்றி படிக்கணுமா படிக்கக்கூடாதுன்னா கட்டாயமாக படிக்கணும். ஸோ செல்லை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சைட்டாலஜி அப்படி சொல்கிறோம். நான் சொல்கிறோம் சைட்டாலஜி. ஸோ இன் கிரீக் வேர்ட்ஸ் சைட்டோ மீன்ஸ் செல், லாஜி மீன்ஸ் ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்களை பற்றி படிக்கிற படிப்பு பேர் என்ன சொல்கிறோம்? சைட்டாலஜி. ஸோ அப்போது இதுக்கப்புறமா எங்கேயாவது ஒரு பயாலஜி வேர்டு வந்து சைட்டோவோட ஸ்டார்ட் ஆகுது, இல்லை சைட்ஸில் முடியுது, வாட் இஸ் இட்? சைட், CYTEல முடியுது, அப்படி இல்லைன்னா CYTOல ஆரம்பிக்குது அப்படின்னா கட்டாயமாக அது எதை பொறுத்து இருக்கு? செல்லை பற்றி குறிக்குது. ஸோ சைட், ஃபார் எக்ஸாம்பிள் லிம்போசைட்னு சொல்லுங்க, த்ரோம்போசைட்னு சொல்லுங்க, ரைட்? அதுக்கப்புறமேட்டு வந்து எரித்ரோசைட்ஸ்னு சொல்லுங்க. எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா சைட்னா செல் அப்படின்னு அர்த்தம். லீகோசைட்ஸ் இருக்குது, லிம்போசைட்ஸ்னு சொல்லுவாங்க, பி லிம்போசைட், டி லிம்போசைட் சொல்லுவாங்க. சைட்ஸ் அப்படின்னா நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில் சொல்லக்கூடிய கிரானுலோசைட்ஸ் சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா கிரானுல்ஸ் இருப்பாங்கன்னு அர்த்தம். சைட்னா செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சைட்டோனா which is also related to the cell. ஸோ அப்போ செல்லை பற்றி படிக்கிற படிப்பு என்னது? சைட்டாலஜி. ஸோ ஒரு லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு லிவிங் திங்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் திங்ஸ்ல என்ன இருக்கும்? செல் இருக்கும், நான் லிவிங் திங்ஸ்ல செல் இருக்காது. ஸோ செல்லோடைய டைப்ஸ் என்ன இருக்கு? செல் வந்து எதர் யூனிசெல்லுலரா இருக்கலாம், இல்லைன்னா மல்டி செல்லுலரா இருக்கலாம். ஆர்கானிசம் வந்து either it may be that unicellular organism or multicellular organism. So based upon the nucleus types or nucleus components, the cells may be two types. So one is prokaryotes and then second one is eukaryotes அப்படி சொல்றோம். eukaryotes மறுபடியும் சொல்றேன், is it that some biology fundamentals words இருக்கு. So karyons or karyotes அப்படின்றது is it denoted that nucleus அப்படின்னு எதை குறிக்குது? நியூக்ளியஸை குறிக்குது. ஸோ அதே மாதிரியே EU, எங்கேயாவது ஒரு வேர்டு நீங்கள் பார்க்குறீங்க யூ சரி EU அப்படின்னாக்கா கட்டாயம் அதுன்னு அர்த்தம் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரோகரியாட்ஸில் நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்க போகுது? இம்மெச்சூர்டாக இருக்க போகுது. யூகரியாட்ஸில் நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும்? வெல் டெவலப்டாக இருக்கும். ஸோ இட் வில் கண்டைன்ஸ் த ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். EU அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரூ. யூக்ரோமேட்டின், ஓகே, யூபாக்டீரியா, ஓகே, யூகேரியோட்ஸ், இது எல்லாமே EU அப்படின்றது எதை சொல்லுது? ட்ரூ, உண்மை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த லெசன்ல செல் தியரி பற்றி படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ செல்லுடைய ஓவர்வியூ படிக்கிறோம், ப்ரோகரியாட்டிக் செல் படிக்க போகிறோம், யூகரியாட்டிக் செல்ஸ் படிக்க போகிறோம். அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸோடைய ஒரு ஃபங்க்ஷன்ஸும் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிளான்ஸ் எல்லாம் இருக்கலாம், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கலாம்.
ப்ரோகேரியட்ஸாக இருக்கலாம், யூகேரியட்ஸாக இருக்கலாம். எல்லாத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், கிளாரிட்டியாக ஆன்சர் பண்ணலாம், கிளாரிஃபிகேஷன்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ வாங்க போகலாம் லெசனுக்குள்ள. ரைட், செல்லோடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் all living organism. So what is a living organism? They have to do some basic life processes. எதெல்லாம் நம்ம life process சொல்லுவாங்க, ரைட்? ஸோ எதெல்லாம் நம்ம life process சொல்லுவாங்க, is it right? So ரெஸ்பிரேஷன் ஒன்று வந்து என்னது, சுவாசிக்கணும், ரெஸ்பிரேஷன் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும், சாப்பிடணும். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ணணும், இட் growth and developments. either it includes that reproductions, whatever it may be, growth and reproductions அப்படின்னு பிரிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு செல் கட்டாயமா மெட்டபாலிசம் பண்ணணும், வளர்சிதை மாற்றங்கள் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே வந்து சுவாசிக்கணும், சாப்பிடணும். இஸ் ரைட், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ஸ். ஸோ ரெஸ்பிரேஷன்ஸ் கட்டாயமா பண்ணணும், சுவாசிக்கும். உயிருள்ள ஆர்கனைசனா பண்ணணும், சுவாசிக்கும். எதர் ஏரோபிக் ஆர் அன்ஏரோபிக். ஸோ இன்ஜெக்ஷன் சாப்பிடும், ஆட்டோட்ரோப்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஹெட்ரோட்ரோப்ஸா இருக்கலாம். growth இருக்கும். ஸோ டைரக்ட் growth, இன்டைரக்ட் growth அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் இட் ரைட்? ரீப்ரொடக்ஷன்ஸ் எதர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ மிக முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்றது இஸ் இட் ரைட்? ஸோ அனபாலிசமும் கேட்டபாலிசமும் சேர்ந்து தானே சொல்றோம் மெட்டபாலிசம் அப்படி சொல்றோம். ஓகே, ரைட்? ஸோ ஹியர் செல் is the fundamental structural and functional unit of all the living organisms அப்படி சொல்றோம். So next, so Robert Hooke, the person who is going to be discovered the cell. Cell first பார்த்தது யாரு? ராபர்ட் ஹூக். So second, is it cork cells discovered by the Hooke. எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க, கார்க் செல். இஸ் இட் ரைட்? ஸோ அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஸ்டெம்ஸ்ல வந்து கட் பண்ணி அந்த ஒரு கார்க் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ராபர்ட் ஹூக் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஆண்டன் வான் லீவன் ஹூக் ஃபர்ஸ்ட் சா த அண்ட் டிஸ்கிரைப் த லைவ் செல். உயிரோட இருக்கிற செல்லை கண்டுபிடிச்சு சொன்னவர் யாரு? ஆண்டன் வான் லீவன் ஹூக். இவர் தான் ஆண்டன் வான் லீவன் ஹூக். ஓகே, ஸோ தட் பர்சன் இஸ் கோயிங் டன் சம் ஃபேபுலஸ் ஒர்க், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்லாம் செஞ்சிருக்காரு. ரைட்? ஸோ என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். இஸ் த பர்சன்ஸ், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை, ஹேண்ட் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாரு. இதை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் வாட்டர்ல எடுத்து போய் பார்க்குறாரு. பாண்ட் வாட்டர்ல என்ன இருக்கும், ஃபைட்டோ பிளாங்டான்ஸும் ஜூ பிளாங்டான்ஸும் இருக்குமா. ஸோ அப்போ அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது சில பார்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ்மெண்ட் ஆகுது, ஹியர் அண்ட் தேர் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆகிற மொட்டையிலா இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அனிமல் கியூல்ஸ்னு பேர் வைக்கிறார். என்ன பேர் வச்சாரு? அனிமல் கியூல்ஸ். அப்போ கொஸ்டின்ஸ் வரலாம், அனிமல் கியூல்ஸ்னு பேர் வச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டன் வான் லீவன் ஹூக். ஸோ இவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோபயாலஜியோடைய ஃபாதர்னே சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பத்தி அனலைஸ் பண்றதுக்கான ஒரு பேஸ் வந்து கொடுத்தாரு ஆண்டன் வான் லீவன் ஹூக். ஸோ எதேச்சியா ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப், ஹேண்ட் மைக்ரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு. அதுல ஒரு ஸ்லைடு வச்சு பார்க்கும்போது வாட்டர்ல சில மாலிகூல்ஸ் வந்து ஓடுது. ஸோ அந்த மாலிகூல்ஸ் பேர் வந்து அனிமல் கூல்ஸ்னு வைக்கிறாரு. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, செல்லா மாறுது. அந்த அனிமல் கூல்ஸ் என்ன மாறுது, செல்லா மாறுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ராபர்ட் ஹூக். ஹூ இஸ் த பர்சன்? ராபர்ட் ஹூக். ஸோ அந்த செல்லை டிஸ்கவர் பண்ணது மட்டும் இல்லாம டிஸ்கிரைப் பண்றாரு. அப்சர்வ்னா பாக்குறாரு, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்ததும் சரிதான், அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணதும் சரிதான். ஆண்டன் வான் லீவன் ஹூக், ஆண்டன் வான் லீவன் ஹூக் அப்படின்றவர் தான். ஸோ நெக்ஸ்ட், so here the invention of compound and electron microscopes reveal the structural details of the cells, right? Okay, so what is my electron microscope, what is my microscope? first என்னது மைக்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால், வெரி ஸ்மால், வெரி டைனின்னு அர்த்தம். ஸ்கோப் அப்படின்னா டு வியூன்னு அர்த்தம், பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மைக்ரோஸ்கோப்னா என்ன அர்த்தம், சின்னதாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸை பெருசு பண்ணி பார்க்கறதா மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த இன்வென்ஷன்ஸ் அப்படின்றது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ வாட் இஸ் தட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்? திஸ் இஸ் a picture which is so that electron microscope. ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ இட் இஸ் ஆப்ரேஷன்ஸ், அந்த செயல்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ப்ராசஸ், ரைட்? ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஜென்ரலாக வந்து ஏரை வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க, லைட் பாஸ் பண்ணுவாங்க. சில டைம்ஸ் வந்து ஸ்டெயின் பண்ணி அதை வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க, நார்மல் மைக்ரோஸ்கோப். ஸோ அதை தாண்டி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிமியர் ப்ரிப்பரேஷன்ஸே டிஃப்ரென்ஸாக இருக்கும்.
நீங்கள் ஒரு செல்லை பார்க்க போகிறீங்க இல்லை செல்லுலார் ஆர்கனல்ஸை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ எதர் டைஃப்ராக்ஷன் ரீஃப்ராக்ஷன்ஸ் தட் இஸ்னா சில டைம் சொல்லுவாங்க பெனட்ரேஷன்ஸ் ஆவாங்க, ரிஃப்ளெக்ட் ஆவாங்க, ரிட்டார்டேஷன் ஆவாங்க அப்படின்னு ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கலாம். அது மாதிரி ஒரு வேக்கம் வழியாக பைப் லைன் ஒரு ஒரு டியூப் வழியாக எலக்ட்ரான்ஸை வந்து பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸை யாரெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் எமிட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து உள்ள டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இயர் எத்தனை மடங்கு பெருசு பண்ணி காமிக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் டேக் தட் ஒன். ஸோ அரௌண்ட் 1 lakh டைம்ஸ் வந்து பெருசு பண்ணி காமிக்கும். ஸோ ஒரு சின்னதாக ஒரு டாட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டாட்டை எத்தனை மடங்கு பெருசு பண்ணி காமிக்கும்? 1 lakh டைம்ஸ் இட் வில் பி மேக் தட் லார்ஜர் சைஸ். பெருசாக பண்ணி காமிக்கும் 1 lakh டைம்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம நார்மல் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ எத்தனை மடங்கு பெருசு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1000 இருந்து 1500 டைம்ஸ் வந்து பெருசு பண்ணி பார்க்கும். பட் திஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வில் ஹேவ் தட் மோர் அட்வான்டேஜஸ் தட் ஒன். ஓகே, ஸோ எவ்வளோ பெருசு பண்ணி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh டைம். இஸ் இட் புட் த சம்திங்ஸ். ஸோ இது வந்து நார்மல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆகுலார் லென்ஸ். இது வந்து இங்கே தான் வந்து நம்மளுடைய ஸ்லைட்ஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ லைட் போட்டு இது லைட் எமிஷன்ஸ் பண்ணுவாங்க. லைட் போட்டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த செல்ஸோடைய சைஸ் பெருசு பண்ணி காமிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். திஸ் இஸ் தட் வேக்கம் டியூப். ஸோ இது வழியாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் கன் வச்சு பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது இட் வில் பி கிரியேட் தட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பிக்சர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் தான் வரும் சார். அப்புறம் எப்படி சார் நம்ம இந்த வைரஸ்லாம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்த்து கலர் கலராக கொடுக்குறாங்க? இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் திங்ஸ், ரைட்? நம்மளா கொடுக்குறது எல்லாமே. பட் இட் வில் கிவ் தட் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ ஹியர் த இன்வென்ஷன் ஆஃப் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்றாங்க, அதனால அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். பாருங்களேன். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆக்குலார் லென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்க வந்து கண்டென்சர் லென்ஸ்னு ஒன்று இருக்கு கீழே. அது மேக்னிஃபிகேஷன்ஸ் பொதுவாக இட் வில் யூஸ் ஃபார் தட் மோனோக்ரோம் லைட்டை வந்து ஒரு லைன்ல கொண்டு வந்து கொடுக்குறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இங்க வந்து லென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100x இருப்பாங்க. தட் இஸ் 100x அப்படின்னா 100 மடங்கு பெருசு பண்றவங்க. மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 இல்ல 10 கொடுப்பாங்க. 15 into 100 is going to be 1500 டைம்ஸ் பெருசு பண்ணி காமிப்பாங்க. ஸோ இட் மேபி இங்க 10x போடலாம், இங்க 40x போடலாம், 10x போடலாம், இந்த மாதிரி சொல்லுவாங்க லென்ஸ். ஸோ இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் ஆஃப் த செல்ஸுக்கு நமக்கு அப்புறமா தெரியுது. ஸோ இந்த 1950s தான் நமக்கு வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இன்வென்ஷன் ஆகுது. 1950கள் தான் முதல்ல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வருது. அதுக்கப்புறம் தான் செல்லுலார் ஆர்கனல்ஸ் உள்ளவே போறாங்க. செல்லை பார்த்துறாங்க, பட் செல்லுலார் ஆர்கனல்ஸ் உள்ள போறதுன்றது 1950s தான் அது நடக்குது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ செல் தியரி. ஸோ ஹியர் ராபர்ட் ப்ரவுன் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாரு. அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க, ரைட்? ஸோ ராபர்ட் ப்ரவுன், the person who is discovered that nucleus. Okay, so here cell theory. So generally what is a theory அப்படினு பாத்தீங்கன்னா, so we are going to work on that one, right? So ஒரு செல் அப்படின்றது எதனால ஆனது, அந்த செல் வந்து எப்படி உருவாயிருக்கும், ஒரு செல் எப்படி 2 செல்லா மாறுது, அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செல் தியரி அப்படி சொல்றோம். வாட் இஸ் இட்? செல் தியரி. ஓகே, ஸோ மேல்தியாஸ் கிளீடன் in the year of 1838 observed the plants are composed of cells. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியுடைய பாட்டனிஸ்ட். என்ன செல் ஆராய்ச்சி பண்றாரு? பிளான்ட் செல்ல. என்ன கண்டுபிடிச்சாரு? பிளான்ட்லாம் வந்து செல்லால் ஆனது அப்படின்னு சொன்னாங்க 1838ல். ஸோ இந்த தியோடர் ஸ்வான் 1839ல reported that cells had a thin outer layer that is a plasma membrane. So here he is a person of the German உடைய zoologist. அதே simultaneous yearலயே ஸோ அடுத்த வருஷத்துல என்ன கண்டுபிடிக்கிறாரு? பிளாஸ்மா மெம்பரேன் ஒன்று இருக்குன்னு சொன்னார். என்ன செல்லு? இஸ் இட் ரைட்? அனிமல் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் தட் அந்த அனிமல் செல்ஸை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கு. அந்த மெம்பரேனுக்கு பேர் வந்து என்ன சொன்னாங்க? இப்போ சொல்றது பிளாஸ்மா மெம்பரேன். அவர் என்ன சொன்னாரு? அவுட்டர் லைன் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார். அனிமல் செல்ஸ்ல அதனுடைய செல்லை சுற்றி என்ன இருக்கு சொன்னாரு? ஒரு அவுட்டர் லைன் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ ஹி ஆல்சோ ஃபவுண்ட் தட் பிளான்ட் செல்ஸ் ஆஃப் த செல் வால். இஸ் அ பர்சன் டிஃபரன்சியேட்டட் தட் அனிமல் செல்ஸுக்கு தியோடர் ஸ்வான் ஒரு கெத் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவர் தான் வந்து பாட்னிஸ்டா இருந்தாலும் என்ன பண்றாரு, சரி ஜுவாலஜிஸ்டா இருந்தாலும் என்ன அனலைஸ் பண்ணிருக்காரு? பாட்னிஸ்ட் அனலைஸ் பண்ணிருக்காரு. ஓகே, பாட்னி தட் மீன்ஸ் பிளான்ட் அனலைஸ் பண்ணிருக்காரு. ஸோ அனிமல் செல்ல என்ன இல்லை?
cell wall absent. But in plant cell, these plant cells are going to be contains the cell wall. அப்போ delimiting layer of the animal cells, animal cells உடைய outermost layer என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் சொல்றாங்க. ஏன் அதுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுறாங்க? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் நேச்சர் என்ன? செலக்டிவ்லி பெர்மியபிள் நேச்சர்ஸ். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ப்ரோகேரியட்ஸ்லயும் யூகேரியட்ஸ்லயும் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் தான் இருக்கும்போது நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹியர் he proposed a hypothesis that animals and plants are composed of cells and products of cells. ஸோ இதுல ஒரு ஹைலைட் பண்ணி வச்சோம்னா ரைட், ஓகே, அவர் ஒரு ஹைபோதிசிஸ் சொல்றாரு. என்ன ஹைபோதிசிஸ் பண்றாரு அப்படின்னா பிளான்ட்டும் அனிமல்ஸும் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ இப்போ பாருங்க, ஒரு செல் இருக்கு, செல்லுடைய ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கலாம்? என்சைமா இருக்கலாம், ஹார்மோன்ஸா இருக்கலாம், எதர் இட் மே பி நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் சிந்தேஸ் பண்ணி வெளியே அனுப்புறதா இருக்கலாம், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை சிந்தேஸ் பண்ணி தேவையற்ற அந்த ஆர்கானிக்ஸை கில் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ அப்போ நார்மலா செல்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கிடையாது, செல்லோடைய ப்ராடக்டும் இருக்கு. ஓகே, செல்லோடைய ப்ராடக்ட் செல்லாம் ஒன்னா சேர்த்தனா மாறப்படுறாங்க, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம் அப்படின்ற மாதிரியும் இல்ல ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து சில சப்ஸ்டன்ஸை சிந்தசிஸ் பண்ணலாம், இல்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம்? இட் வில் ப்ரொடியூஸ் தட் புரோட்டீன், இட் வில் ப்ரொடியூஸ் தட் பாலிசாக்கரைட், வாட் எவர் இட் மே பி, ரைட். ஒரு செல்லுக்கு என்னென்ன நீட் இருக்கோ அது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் இருக்காங்களே, ரெகுலேட்டர்ஸ். ஸோ பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரா இருக்கலாம், இல்லை நம்ம அனிமல்ஸ் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸையும் யாருடைய ப்ராடக்ட்ஸ் தான் சொல்றோம்? செல்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் தான் சொல்றோம். இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த லிவிங் திங்ஸை மேக் பண்ணுது, எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல். அப்போதைக்கு கிளாசிஃபிகேஷன் என்ன சொன்னாங்க? பிளான்ட்டே அனிமலோட நிறுத்திட்டாங்க. இது ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அந்த விட்டேக்கர் வந்தவருக்கு தான் 1959 1960 தான் நான் நடக்குது அப்படின்னா they are giving that. ஸோ ஹியர் 5 கிங்டம் கான்செப்டும் கொடுத்து முனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல் அப்படிலாம் கொடுக்குறாங்க. பட் ஆன் த டைம்ஸ் ஆஃப் தேட் மேத்தியாஸ் கிளீடன், தியோடர் ஸ்வான் அண்ட் மேத்தியாஸ் கிளீடன்ஸ் அண்ட் தியோடர் ஸ்வான். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஸ்லீடனை விட ஸ்வான் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மைண்டுக்குள்ள வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இவர் தான் பிளான்ட்டையும் அனிமலையும் ரிசர்ச் பண்ண சொன்னாரு. பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்ஸுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணி சொன்னார். ஓகே, ஸோ அந்த பிளான்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூஸ்ன்றது வந்து பிளான்ட் செல்லால் ஆனதுன்னு சொல்லி முடிச்சவர் யார் அப்படின்னா ஒன்லி த பர்சன் ஸ்க்ளீடன், மேத்தியாஸ் ஸ்க்ளீடன். தியோடர் ஸ்வான் ஞாபகம் வச்சுக்கோங்க, தியோடர் ஸ்வான் ரொம்ப வெயிட் பர்சன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ருடால்ஃப் விர்ச்சோ இந்த இயர் ஆஃப் 1855. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோன்றவர் அதுக்கு அடுத்த சயின்டிஸ்ட். ஸோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, யாருடைய ஸ்டேட்மெண்ட்ஸு? சிவானுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் ஸ்க்ளீடனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் எப்படி உருவாச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் இருக்கிற செல்ஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் த பீப்புள்ஸ் ஆர் டோல்ட் தட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து செல்ஸ் அண்ட் செல்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவானாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல் தியரியை வந்து அப்படி நிறுத்திட்டாங்க. பட் ருடால்ஃப் விர்ச்சோ தான் ஃபர்ஸ்ட் செல் எப்படி உருவாச்சுன்னு சொல்ல போறாரு. ருடால்ஃப் விர்ச்சோ எக்ஸ்பிளைன் தட் cells divided and new cells are formed from the pre-existing cells omnicellula ecellulae, right? omnicellula ecellula அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா செல்லும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருந்து தான் உருவாகுது அப்படின்றத யார் சொல்றாங்க? ருடால்ஃப் விர்ச்சோ இந்த இயர் ஆஃப் 1855. 1838 ஸ்லீடன்ஸ், 1839 ஸ்வான், ஸோ 1855 வந்து விர்ச்சோ. இந்த 3 சயின்டிஸ்டும் சேர்த்து தான் செல் தியரிக்கு ஒரு ஃபைனல் ப்ரூஃப் கொடுக்க போறாங்க, ரைட்? ஸோ ஹி மாடிஃபைட் த செல் தியரி. ஏற்கனவே அவர் என்ன சொன்னாங்க? செல் தியரி என்ன சொன்னாங்க? ஆல் தி லிவிங் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் மேட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும், தியோடர் ஸ்வானும் ஸ்லீடன்ஸும். ஆனால் ருடால்ஃப் விர்ச்சோ தான் ஃபைனல் வியூ கொடுக்குறாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செல் தியரி நவ் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆஸ் நவ் என்னவா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ். யாருடைய வார்த்தை இது? இது வந்து தியோடர் ஸ்வானுடைய வார்த்தை. ஸோ ஆல் செல்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்றது ருடால்ஃப் விர்ச்சோடைய வார்த்தை. இது ரெண்டும் சேர்த்து தான் இப்போ என்ன பண்றோம்? செல் தியரியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நவடேஸ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தட் செல் தியரி எப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸும் செல்ஸ் அண்ட் செல்ஸ்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆனது. இதுல எல்லா செல்லுமே வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்தா டிவைட் ஆகுறாங்க, இல்லை உருவாகுறாங்க. அதான் செல் தியரி. ஓகே.
an overview of cell. செல்னா என்ன, செல்லுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ an overview of cell. ஸோ all cell contains the cytoplasm. எல்லா செல்லுமே என்ன இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு. ஸோ இந்த லெசன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னேன், சைட்டோனா செல்லு, பிளாசம் அப்படின்னா is it right, semi fluid matrix. What is it? Semi fluid matrix where cellular activities and chemical reactions are occurs. Okay, so என்ன சொன்ன மாதிரி செல் வந்து ஒரு செல்லா இருக்கலாம், இல்லைன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் செல்ஸா இருக்கலாம். ஸோ இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுல் செமி ஃப்ளூயிட் நேச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன வச்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு பேர் வச்சுறாங்க. வாட் இஸ் இட்? சைட்டோபிளாசம். இங்க தான் செல்லுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் நடக்குது, எஸ்பெஷலி தட் கெமிக்கல் ரியாக்ஷன். சார் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இட் ரைட், பயோகெமிக்கல் ரியாக்ஷன். வாட் இஸ் இட்? பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், உயிர் வேதிய வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. This keeps the cells in living state. அப்போ ஒரு செல் உயிரோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கணும், ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரேனா சொல்லுவாங்க. ரேனா அப்படின்னா இடம் அர்த்தம். ஸோ அந்த இடத்த வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ். ஸோ ஹியர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனெல்ஸ் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா on rough endoplasmic reticulum. ஸோ ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஃபேக்டரி. புரோட்டீனை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் என்ன வச்சுறாங்கன்னா ரைபோசோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்கெல்லாம் சரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துல இருக்கும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்து மேலே இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும், குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். இங்க எல்லாமே இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ண போறாங்க. ஓகே, ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து 70S, இன்னொன்று வந்து 80S. செல்ஸே நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரோகரியோட்ஸ் அண்ட் யூகரியோட்ஸ். ப்ரோகரியோட்ஸ்ல 70S ரைபோசோம்ஸ் இருக்குது, யூகரியோட்ஸ்ல 80S ரைபோசோம்ஸ் இருக்கு. யூகரியாட்டிக் செல்ஸ்ல சில ஆர்கனெல்ஸ்ல மட்டும் 80S ரைபோசோம்ஸும் காணப்படும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட். So here cells are difference in their size and shape அப்படி சொல்லி ஒரு லைன் இருக்கும். So cells are differ in their size and shape. ஒரு பாக்டீரியா இல்ல ஃபங்கஸ் இல்ல புரோட்டோசோவா ஏதோ ஒரு செல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அளவு மற்றும் வடிவத்தில் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டா ரொம்ப வேறுபாடு இருக்கு. ரைட், ஸ்மாலஸ்ட் செல்ஸ் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா சொல்லுவாங்க. இஸ் இட் ரைட்? 0.3 மைக்ரோமீட்டர் இன் லென்த், மைக்கோபிளாஸ்மா. சார் மைக்கோபிளாஸ்மா சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முனிரா கிங்டம் ஞாபகம் வந்துடணும். ரைட், தி முனிரல் கிங்டம் வில் கண்டெயின் செட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ரைட், ஸோ இது வந்து பாக்டீரியா மாதிரியான ஒரு விஷயம். செல் வால் கிடையாது, செல் வால் ஆப்சென்ட், அன்ஏரோபிக் ஆர்கானிசம். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் சர்வைவ் ஆவாங்க. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல வந்து டிசீஸ் காஸ் பண்ற எபிலிட்டிஸ் யாருக்கு இருக்கு? மைக்கோபிளாஸ்மாவுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் இஸ்னா எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஸோ தே ஆர் இன் தட் சென்டிமீட்டர் லெவலில் இருப்பாங்க. இஸ் இட் கோயிங் டு பி த லார்ஜஸ்ட் செல்? நெருப்பு கோழியோடைய முட்டை தானே அது இருக்கிறதுல பெரிய செல், சிங்கிள் ஐசோலேட்டட் செல். அப்போ நீங்க அதுக்கப்புறம் செல்ல பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? எஸ் சார், ஐ சா த செல்ஸ். எக்க பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? சிங்கிள் ஐசோலேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ லாங்கஸ்ட் செல் வந்து நர்வ் செல், ரொம்ப லென்த்தி செல்ஸ். ஸோ எய்தர் இட் மே பி மில்லிமீட்டர்லேருந்து இட் கோ ஃபார் தி மீட்டர் வரைக்கும் போகும். ரைட், ஓகே. ஸோ ஒரு லென்த்தி வைஸ் பார்க்கும்போது எய்தர் இட் மே ஷார்ட் நர்வ் செல்ஸ் இருக்கலாம், இல்லை லென்த்தாக இருக்கலாம். டிபெண்டிங் அப்பான் தட் ஏஜ், டிபெண்டிங் அப்பான் தட் ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் தட் பர்சன்ஸ் அப்படி சொல்லலாம். இஸ் நர்வ் செல் இஸ் தட் லாங்கஸ்ட் செல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் பாக்டீரியா இஸ் கோயிங் டு பி 3 to 5 மைக்ரோமீட்டர் இன் சைஸ். ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிபிக்கல் பாக்டீரியான்னு கொடுத்து ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? அதனுடைய சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா? 1 to 2 மைக்ரோமீட்டர். ஞாபகம் வச்சுங்க. பிக்சர் கொடுத்து கேட்டாங்கன்னா 1 to 2 மைக்ரோமீட்டர். ஜென்ரலாக வேர்டில் கேட்கும்போது 3 to 5 மைக்ரோமீட்டர். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குமா. ஸோ இதே சைஸில் இருக்கிறாங்களா அப்படின்றது ரேர், பட் ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. பட் 0.1 to 0.3,
1 மைக்ரோமீட்டர், 2 மைக்ரோமீட்டர், 3 மைக்ரோமீட்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு பாக்டீரியாவுடைய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஆர்பிசிஸ் வந்து 7 மைக்ரோமீட்டர் இன் டயமீட்டர். ஸோ ஆர்பிசியோட ஷேப் தான் இருக்கு பாருங்க, ஆர்பிசி, ரைட். ஓகே, திஸ் இஸ் ஆர்பிசி. இஸ் இட் கோயிங் டு தட் பை கான்கேவ் ஷேப்ல இருக்க போறாங்க. நெர்வ் செல் விச் இஸ் கோயிங் டு த லாங்கஸ்ட் செல். எக், யாரோட எக்? ஆஸ்ட்ரிச்சோட எக், ரொம்ப பெரிய செல். திஸ் இஸ் a bacterial cell. இது நெர்வ் செல்லு, இது வந்து பாக்டீரியா செல்லு, இது வந்து ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். அண்ட் தென் இந்த பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க டிபிக்கல் யூகரியாட்டிக் செல்ஸோட சைஸ் வந்து 10 to 20 மைக்ரோமீட்டர் இன் லென்த் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ வைரஸஸ் வந்து 0.02 to 0.2 மைக்ரோமீட்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக வைரஸை வந்து மைக்ரோமீட்டர் சொல்கிறத விட நேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. மைக்ரோமீட்டரை விட சின்னது யார்? நேனோமீட்டர். அப்போ பாக்டீரியாவோட சின்னது யார்? வைரஸ். ஸோ ரொம்ப டைனியாக இருக்குது. பட் லிவிங் ஆர்கானிசம் பொறுத்தளவுக்கு we will go for that one. Mycoplasma is the smallest organism which is going to be 0.3 micrometer in size. So next one வந்து PPLO அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த PPLOவுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? ஃபுல் ஃபார்ம் தெரியணும். ஸோ என்ன சார் PPLO அப்படின்னா? ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? PPLO அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, PPLO, ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். கொஷின்ஸ் வருமா? ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம், எதர் இட் மே பி, ரைட். ஸோ இட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் தட் மொனிரல் கிங்டத்து மாதிரியே இருப்பாங்க. பாக்டீரியாவுடைய சப் கிளாஸஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மொனிரா, ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா நல்லா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்கோபிளாஸ்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா PPLO, ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம். அதுவுமே ரொம்ப டைனி தான், பட் லைக் இந்த மாதிரி ரொம்ப டைனியாக இருக்காங்க, ரைட். ஓகே, மைக்கோபிளாஸ்மான்றதை விட ரொம்ப சின்னது தான், பட் 0.1 மைக்ரோமீட்டர் இன் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் ஆல்சோ இஸ் லிவிங் திங்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணும்போது we are going for that mycoplasma. செல் வால் லெஸ், செல் வால் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தட் ஃபங்க்ஷன்ஸ், செல் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் செய்யும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் எடுத்துக்கலாமா? ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணுது? ஆக்சிஜனை எடுத்துட்டு போகுது. ஸோ அதே வந்து WBC பாருங்க, ஃபைட் பண்ணுவாங்க. யார் கூட ஃபைட் பண்றாங்க? பேத்தோஜெனிக் ஆர்கானிசோட ஃபைட் பண்றாங்க. பிளேட்லெட்ஸ் எடுத்துங்க, தே வில் ஹெல்ப்ஃபுல் இன் தட் பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ். அடிபட்டுச்சுன்னா பிளட் வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்காம நிறுத்துறதுக்கான ஒரு பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ நர்வ் செல் என்ன பண்றாங்க? இம்பல்ஸை கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹியர் நம்ம கார்டியாக் செல்ஸ் பாருங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். ஆல்வியோலி செல் பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஹெப்பாட்டிக் செல்ஸ் பாருங்க, செக்ரீஷன்ஸ் ஆஃப் சம் bile and bile juices, right? Okay, so pancreatic alpha cell, beta cells, nephrocyte, nephrons. ஸோ ஒரு செல்லுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒர்க் கொடுக்குறாங்க. அதோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஷேப்பும் சைஸும் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆக போகுது, ரைட். ஸோ ஷேப் ஆஃப் த செல்ஸ் அண்ட் மேபி டிஸ்க் லைக் எப்படிலாம் இருக்கலாம்? ஃபங்க்ஷன்ஸையும் ஷேப்பையும் பொறுத்து செல்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க? டிஸ்க் ஷேப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலிகோனல், பல வடிவமா இருக்குது பாலிகோனல். காலம்லார், தூண் மாதிரி அடிக்க வச்சது காலமா. கியூபாய்டு கனசதுர வடிவத்தில் இருக்கிறது. த்ரெட் லைக், நூல் போல இருக்கிறது. ஈவன் irregular ஷேப்பே இல்லப்பா, அமீபா மாதிரி. இஸ் இட் ரைட்? நோ ஷேப் அட் ஆல். ஓகே, இமேஜின். ஸோ so these are the some cells which is going to present in that our body, especially in these are the some present in the plants and these are going to present in the animals. So nerve cell, is it right? So ரொம்ப லாங்காகவும் இருப்பாங்க, பிரான்ச்சாக இருப்பாங்க, ரைட். ஓகே, லாங் அண்ட் பிரான்ச்ட். டென்ட்ரைட்ஸ்லாம் இருக்குமா? ஸ்னாப்டிக் நாப்ஸ்லாம் இருப்பாங்களா? நெக்ஸ்ட் மசில் செல்ஸ், ஸ்ட்ரியேட்டட் இருப்பாங்க, ஸ்மூத்தல்ஸ் இருப்பாங்க, வரியாக இருப்பாங்க, வரி இல்லாமல் இருப்பாங்க. போன் செல்ஸ், ஓகே. So gland cells which is going to secrete that some hormones, enzymes, whatever it may be, right? Blood cell, red blood cells na biconcave and or even a round shape சொல்லுவாங்க. Biconcave shape or round shape. So here இங்க lymphocytes, T lymphocytes, B lymphocytes அப்படி சொல்லும்போது here neutrophils, eosinophils, basophils அப்படின்றவங்களாம் granulocytes குள்ள வந்துருவாங்க. என்னது? granulocytes. ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறமா பிளான்ஸ்குள்ள வரும்போது இது யார்? பேரன்கைமா செல்ஸ் இருக்கு,
பேரன்கைமா டிஷ்யூஸ் ஆர் கோலன்கைமா டிஷ்யூஸ், ரைட்? ஸோ ஹியர் அடுத்தது வந்து இஸ் இட் ரைட்? திஸ் பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்கிலியன்கைமா. ஸோ இதில் உருவாட இருக்கிற செல்ஸ் அப்படின்னு யார் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமா ப்ளஸ் கோலன்கைமா. இறந்து போன செல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிலியன்கைமா அப்படி சொல்ல போகிறோம், ரைட்? ஸோ அடுத்தது வந்து